ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் தீபன் ஃப்ரம் டாக்டர் தீபன் கிளாஸஸ். இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ் கோர்சஸை நீங்கள் பெர்சியூ பண்ணும்போது கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 3960 தான். ஸோ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அப்போ இங்கே 600+ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறதா தகவல் வந்துருக்கு. அண்டு வேரியஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்த செட் ஆஃப் மார்க்ஸ் 590+ அண்ட் 580+, 570+ அண்ட் 550+, இவங்கெல்லாம் வந்து ஒரு செர்டைன் காலேஜஸை டார்கெட் பண்ணி அப்ளை பண்ணலாம். வித்தின் இந்தியாக்குள்ளேயே உங்களுக்கு செர்டைன் காலேஜஸ் வந்து கிடைக்கும். அதில் எது வந்து லோ பட்ஜெட் காலேஜஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அப்ராட்லேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வந்து அப்ராடு இது பண்ணுறவங்களுக்கு வந்து இங்கே வந்து நீட்டில் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஸ்கோர் இருந்தாலே போதும், யூ கேன் ட்ரை ஃபார் அப்ராடை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருக்கிற மாதிரியான காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, அதனுடைய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஹியர் இப்போ நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 600+ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து ஓப்பன் கேட்டகரியில் இருந்து ஓப்பன் கேட்டகரிலாம் எனக்கு தெரிஞ்சு 650+லே முடிஞ்சிடும். அவங்களாம் வந்து 600 to 650 இருக்கிறவங்க ஒரு மெரிட்டான நம்பர்ஸில் இருப்பீங்க. அவங்களுக்கான அவங்களுக்கான போட்டியை நான் இன்னொரு இதில் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதேமாதிரி பிசியாக இருக்கட்டும், ஓப்பன் கேட்டகரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வந்து எடுத்துகிட்டு சீட்ஸ் கிடைக்காமல் இருக்கும். அவங்களுக்கு நான் வேறு இடத்துல சொல்கிறேன். ஒரு 450, 550+ அந்த ரேஞ்சில் எடுத்திருக்காங்க, 550 அந்த பார்டரில், அவங்களுக்கு வந்து இங்கே கிடைக்காது இல்லையா, கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உத்தரப்பிரதேஷ் மெடிக்கல் காலேஜஸை சூஸ் பண்ணலாம். அங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 30+ காலேஜஸ் இருக்குது. அதில் 26 காலேஜில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். 13.75 lakhs per year அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இன் அடிஷன் டு தட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸ்க்கு மட்டும்தான் சார்ஜு. இங்கே அதே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 term 5 வருஷத்துக்கு வாங்கிடுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று தமிழ்நாட்டில் நம்ம 20 lakhs அண்ட் 25 lakhs கூட ஆகுது ஒரு டியூஷன் ஃபீ அப்படிங்கிறது ஒரு பெர் annumக்கு. அதே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 13.75 lakhs per year அண்ட் ஆல்சோ 1.75 lakhs வந்து ஹாஸ்டல் ப்ளஸ் ஃபுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் மிசலனஸ் ஃபீஸுன்னு சொல்லிட்டு 86,000 per year வந்து வாங்குகிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 16 lakhs வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 14.5, தட் இஸ் 15 lakhs. ஹாஸ்டல் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து நீங்கள் டியூஷன் ஃபீ அப்படிங்கும் போது 15 lakhs அப்படிங்கிறது வரும். அண்ட் ஆல்சோ ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 1 time வந்து நீங்கள் பண்ணணும். ரீஃபண்டபிள் திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது எவ்வளோனா 3 lakhs, ஒரே ஒரு டைம் மட்டும்தான், எவரி இயர் கிடையாது. ஸோ இதில் இந்த உத்தரப்பிரதேஷில் ஸ்ரீராம் ராமமூர்த்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், அந்த மெடிக்கல் சயின்சஸ் வந்து ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான இன்ஸ்டியூட்டாக இருக்குது. அங்கேயும் வந்து இதே ஃபீஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே வந்து நீங்கள் அந்த 450 to 550 ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உத்தரப்பிரதேஷில் 26 காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அண்டு இன் அடிஷன் டு தட் உத்தரப்பிரதேஷில் நிறைய காலேஜஸ் இருக்குது. அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 lakhs per year, 20 lakhs per year வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஒரு 26 காலேஜஸில் மட்டும் இவ்வளோ தான் அவங்க வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து 500 அரவுண்டில் இருக்கிறவங்களோ நீங்கள் அவங்களாம் வந்து இந்த உத்தரப்பிரதேஷனுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்கள். அண்டு ஹரியானாலேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து வெரி லெஸ் நம்பர் ஆஃப் காலேஜஸ் தான். அங்கே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhs + 1 lakh வந்து எவரி இயர் வந்து ஆட் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து வெறும் டியூஷன் ஃபீ மட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அடிஷ்னல். ஸோ இதுவும் வந்து ஹரியானாவும் வந்து உங்களுக்கு வெரி லெஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான். இங்கேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஜார்க்கண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 10.25 lakhs 10.25 lakhs வந்து அங்கே இது பண்ணுறாங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அரவுண்டு
13.5 lakhs பெர் இயர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 ஏரியாலையும் யூபி, ஹரியானா, ஜார்க்கண்டில் நீங்கள் வந்து இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு வரும். சரி, டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு சீட் இல்லை சார், நான் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்திருக்கேன் சார், 127 மார்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அந்த மார்க் எடுத்திருக்கேன் சார், இல்லை 150க்கு மேலே எடுத்திருக்கேன் சார், 200 250 அந்த ரேஞ்சு தான் சார் எடுத்திருக்கேன், எனக்கு என்ன சார் ஐடியா அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டீம்டு யூனிவர்சிட்டியில் லோ ஃபீஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 18 நியூ காலேஜஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 காலேஜ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வருது. அந்த நியூ காலேஜஸில் 16 lakhs 18 lakhs பெர் இயரில் நிறைய காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் போகலாம். இதுதான் வந்து நீங்கள் லோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது. இப்போ நீங்கள் அதை விட நல்ல ஸ்கோர்ஸ் எடுத்து எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் சீட் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓப்பன் கேட்டகரிலாம் பார்த்திங்கன்னா 650 முடிஞ்சிச்சுன்னா சீட்ஸ் கிடைக்காது அவங்களுக்கு. அதேமாதிரி பிசிக்கும் அரவுண்டு உங்களுக்கு 600 அந்த ரேஞ்சிலே முடிஞ்சு போயிடும். இப்போ அதுக்கு கீழே 580 590 595 இவங்களுக்கெல்லாம் சீட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்டரில் இருந்து சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மார்க்ஸ் வந்து நல்லா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாம் வந்து கேரளா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஒரு 18 காலேஜ் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 7 to 8 lakhs பெர் இயர் அவங்களோட ஃபீஸு. ஓப்பன் கேட்டகரி கொஞ்சம் காம்படிஷன் வந்து நல்லாவே இருக்கும். 580+ எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இது பண்ணுறதுல காம்படிஷன் பண்ணுறதுல ஒரு யூஸாக இருக்கும். முக்கியமாக ஓப்பன் கேட்டகரியில் 600+க்கு நிறையா பேர் எடுப்பீங்க, அவங்க வந்து இதில் செக் பண்ணி பாருங்கள். அண்டு பிசி ஆல்சோ இப்போ வந்து நீங்கள் அதர் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ்லாம் நல்ல ஸ்கோர் எடுத்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதில் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக இங்கே நல்ல ஸ்கோர் எடுத்தால் எனக்கு வந்து தமிழ்நாட்டிலே கிடைச்சிருமா சார், நான் ஏன் இதை இது பண்ணணுன்னா, கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய மார்க்காக இருந்து உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணி கிடச்சிருச்சுன்னா சீட்ஸ் தானே. ஸோ அந்த இதுக்காக தான் இதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ வந்து கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா மதுசூதனன் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து காம்படிஷன் ஹெவி, ஃப்ரீ சீட்ஸ் மாரி தான், ஆனால் ஹெவியான காம்படிஷன் இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் காம்படிட் பண்ணலாம். கர்நாடகா ப்ரைவேட் இதில் வரும். அண்ட் சென்ட் ஜோன்ஸும் ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா 7.5 lakhs பெர் இயர் தான். அண்ட் சிஎம்சி வெள்ளூர் கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு செக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து என்னென்னா எஸ்டீம்டு பிளேஸ். அந்த சிஎம்சி வெள்ளூருங்கிறது எஸ்டீம்டு மெடிக்கல் காலேஜ். எல்லா மெடிக்கல் காலேஜையும் விட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தாண்டி அதில் வந்து சிறப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டிலாம் நீங்கள் வந்து அதில் சேஸ் பண்ணுங்கள். 660+ வேணும், அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் காம்படிஷன். சிஎம்சி லூதியானாலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபீ வந்து அரௌண்டு 6.6 lakhs தான். அதாவது இதெல்லாம் லோ பட்ஜெட் பட் ஹை மார்க்ஸ். ஆனால் லோ மார்க்ஸ் எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் யூபி, ஜார்க்கண்ட் அண்டு யூபி, ஹரியானா அந்த ரேஞ்சு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸை நல்லா போய் நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அங்கே வந்து இந்த மாதிரியான ஃபீஸ் இருக்குது. என்ன உங்களுக்கு அங்கே யூபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4.5 yearsக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 yearsக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே 20 லட்சம் இருக்கும், அங்கே 15 lakhs அரவுண்டு இருக்கும். ஸோ 5 into 5 வருஷம் நீங்கள் கணக்கு பண்ணிங்க, உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும். ஒரு 60 to 70 lakhs per annum லேக்ஸ் பெர் த கோர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வந்து அங்கே நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். வேறஸ் நீங்கள் இதே தமிழ்நாட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்லி 1 crore to 1.25 crore வந்து செலவாயிடும். ஸோ இதுதான் வந்து லோ பட்ஜெட் இன் இந்தியா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். இதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அவங்க லைக் போட்டு கமெண்ட் போடுங்க. See you in next video with another new update regarding various colleges and also their scores. Thank you.